இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எலியாவை அழைத்து வர ஒரு தலைவனையும் 50 பேரையும் முதல்ல அனுப்புறான். அவன் போய் ராஜா உண்மை வர சொன்னார்னு ரொம்ப அதிகார தோரணையில் சொன்னதுதான். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அத்தனை பேரையும் கொண்டுட்டான். இப்ப பாருங்க, 2வது அந்த ராஜா ஒரு தலைவனை இன்னும் 50 பேரை அனுப்புறாரு. அவன் ராஜாவனைய சீக்கிரமா வர சொல்றான்றான். அவங்க மேலே அக்கினி இறங்கிட்டு அவங்களும் மரித்து போனார். ஆனா 3ஆம் ஒரு தலைவன் வந்த போது அவங்க 2 பேர் செஞ்சு அழிஞ்சது போல அழிய அவன் விருப்பப்படாம அந்த தேவ மனிதனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்தி, தேவனுடைய மனுஷனே, என் பிராணனும் இந்த 50 பேருடைய பிராணனும் உடைய பார்வைக்கு அருமையாயிருப்பதாக மன்றாடினதுனால பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி எலியாட்ட சொல்றான், நீ இப்ப இறங்கி போட்டு. மன்றாட்டுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ஒரு தேவனுடைய மனிதனுக்கு முன்பதாகவே முழங்கால் படிக்கிட்டு தாழ்த்தி மன்றாடிதான் தயவை பெற வேண்டியது இருக்குன்னா, தேவாதி தேவனுக்கு முன்பாக, கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக, உன்னதமான நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற நாம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஜெபத்துல முழங்கால் படியிடுகிறீர்களா? ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவதற்கு உங்கள் இதயம் ஆயத்தமா இருக்கிறதா? மன்றாடி ஜெபிப்பதற்கு நீங்கள் அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை தகப்பனை மிதிக்கும், மேலே ஏறும், அடிக்கும், கடிக்கும், என்னெல்லாமோ செய்யும். அப்போ அந்த பிள்ளையின் மேல நம்ம கோபப்படுவதில்லை, அதை தடை செய்வதில்லை, நம்ம அன்பு பாராட்டும். அதே நல்லா வயது வந்த பிள்ளை நல்லா வளர்ந்துட்டு இப்போ அது உங்களை மிதிச்சிட்டு இருக்கு, உங்களை அடிச்சிட்டு இருக்குன்னா நீங்க விடுவீங்களா? நம்ம விட மாட்டோம், நம்ம அனுமதிப்பதில்லை. ஏன் அப்படின்னா, வளர வளர தகப்பன் யாரு, அவருக்குள்ள முக்கியத்துவம் என்ன, அவரை எப்படி கனம் பண்ணணும், அவரை நேசிக்கிறதுனா அதை எப்படி வெளிப்படுத்தணும், அதெல்லாம் அந்த பிள்ளை அறிந்து நடப்பது போல ஆரம்ப நாட்கள்ல நம்ம தேவனை அறிந்த புதிதில் அவரிடத்தில் வரும்போது விளையாட்டுத்தனமா இருந்திருப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் ஜெபம் பண்ணியிருப்போம், அல்லது நமக்கு முடிஞ்ச மாதிரிலாம் நம்ம அவரை அப்ரோச் பண்ணியிருப்போம். ஆனால் தேவனோடு நெருங்க நெருங்க பழக பழக அவரை அறிய அறிய அவர் யார் என்பதை புரிந்து அவருக்குரிய மதிப்பை, அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுத்து மன்றாடும் போதுதான் அபூர்வமான பதில்கள், ஆச்சரியமான பதில்கள், அற்புதங்கள், அரிதானவைகளெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமும் தேவனும் சிநேகிதர்கள் தான். ஆனா சோதம் குமோரா பட்டணத்திற்காக அவன் மன்றாடும் போது தூளும் சாம்பலுமாகிய நான் ஒரு விசை பேச துணிந்தேன் அப்படின்றார். ஏன்? அவருக்கு இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில், ஆண்டவரே அந்த சோதம் குமோரா பட்டணத்துல நீங்க அழிக்க கூடாது, அல்லது லோத்து இருக்கிற அந்த லொக்காலிட்டியை மட்டும் நீங்க கிளீனா பாதுகாக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாமா? அவனை சொல்லலையே. பாருங்க, இறங்கி பேசுறான். மோசே தேவனோடு முகமுகமா பேசின ஒரு மனுஷன், ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம் அப்படின்னு வரும்போது கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் வேதத்துல வாசிக்கிறோம்னா, மன்றாட்டு ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்க, மேன்மை இருக்குங்க. ஆக உங்க வீட்டுல இன்னும் நிறைய அபூர்வமான காரியங்கள் நடக்கணும்ல, அதிசயமான காரியங்கள் நடக்கணும்ல, அரிதானதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்ல, நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் இன்னும் உங்க கையில கிடைக்காம இருப்பதற்கு இது ஒரு காரணமா இருக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி ஜெபிக்க போகும்போது முழங்கால் படிட்டு தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக மன்றாடி ஜெபிங்க. நிறைய ஆசீர்வாதங்களை பரலோகம் உங்களுக்காக செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அது வரைக்கும் எலியா பேசிட்டு இருந்தாரு, இப்ப பரலோகத்திலிருந்து தூதன் பேசுறாரு, நீ அவனோடு இறங்கி. இதே போல பரலோகம் மன்றாடி ஜெபிக்கிறவர்களுக்காக திறக்கும். பரலோகத்திலிருந்து மறு உத்தரவு மன்றாடி ஜெபிக்கிறவர்களுக்கு அனுப்பப்படும். இதுவரைக்கும் அரிதானதெல்லாம் பரலோகம் உங்களுக்கு எளிதாய் கிடைப்பதற்கு மன்றாடி ஜெபிக்கும் போது உதவி செய்யும். பரிசுத்த பிதாவே, மன்றாடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.